ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு கிளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ற ஆப்ஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அது சம்பந்தமான வீடியோ தான். கிளவுட் ஸ்டோரேஜில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் எப்படி பண்றதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்டாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓ ஃபேமிலிஸ்ல இருக்க மெம்பர்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாங்களா. கிளவுட் ஸ்டோரேஜில் மைக்ரோ டாஸ்க் எப்படி நம்ம கிளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்றதுன்னு பார்க்க போறோங்க. நம்ம போர்ட்டல் பேஜை லாகின் பண்ணிக்கணும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டு நம்ம இப்படி உள்ள போனோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ நம்ம டேஷ்போர்டு இதுல எல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எங்க நம்ம டெய்லி டாஸ்க் எல்லாம் காணோன்னு தேடாதீங்க. ட்ரைனிங் டாஸ்க்குள்ளார டெய்லி டாஸ்க் இருக்கு. வித்ட்ராயல்ல பேங்க் டீடைல்ஸ், வித்ட்ராயல் ஹிஸ்டரி, வேலட் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது கிளவுட் ஸ்டோரேஜ் ஒர்க் எப்படி பண்றதுன்னு தான். அதுக்கு எஸ்பிஓ கிளவுட் அக்சஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு தனி போர்ட்டல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல லாகின் பண்ணும். அது லாகின் நம்ம எஸ்பிஓ போர்ட்டல் பேஜ்ல லாகின் பண்ற அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டீங்க. இப்படிதான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். அதுக்குள்ளார கோ டு டேஷ்போர்டுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுல எஸ்பிஓ டெஸ்டிங் டாஸ்க்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ஃபீட்பேக் டாஸ்க் கண்டென்ட்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணும். இந்த இமேஜ் மேல நீங்க டபுள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம், இல்ல டவுன்லோடுங்கிற இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிக்கும். நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த சேவ் பண்ண இமேஜுக்கு எடுத்துட்டு வந்து தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். இதை அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்த்தீங்களா, ஹேஷ்டாக் ஒரு 10 ஹேஷ்டாக் எஸ்பிஓ டிவிஎம் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கணும். பை நோட்டு எஜுகோஸ் நோட்டு காப்பி பண்ணி எடுத்துக்கணும். இது கண்டிப்பாக நம்ம இந்த லிங்க்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணணும். இது கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க அது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாங்களா. ஸ்டெப் 1ல ப்ரிப்பேர் த கண்டென்ட், அது யூஸ் த கிவன் இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இமேஜை வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணோம். அதில் இந்த 10 ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டாக்ஸ் இருக்கணும், ஸ்பான்சர் லிங்க் இருக்கணும், ஜெனிவலாக நம்ம ஒரு அட்லீஸ்ட் 5 வேர்ட்ஸுக்கு நம்ம ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட், போஸ்ட் யுவர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, வெப்சைட்டா, யூடியூபா, பிளாகராங்கிறது செலக்ட் பண்ணி அந்த இதில் நம்ம போஸ்ட் பண்ணோம். இந்த 10 ஹேஷ்டாக்ஸோட ஸ்பான்சர் லிங்க் போட்டு இது பண்ணோம். டபுள் கிளிக் எவ்ரிதிங் பிஃபோர் பப்ளிஷ் எல்லாமே பண்ணோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, கேப்சர் த ஸ்க்ரீன்ஷாட். இப்போ நம்ம இது எல்லாமே பண்ணிட்டோம். ஹேஷ்டாக் இமேஜ் பண்ணிட்டோம், ஹேஷ்டாக்ஸ் போட்டுட்டோம், ஃபீட்பேக் கொடுத்துட்டோம். எல்லாமே பண்ணதே எல்லாமே கரெக்டாக வச்சு நம்ம ஒரு எல்லாமே கரெக்டாக விசிபிள் ஆகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸ்டெப் 4ல அப்லோட் டு எஸ்பிஓ கிளவுட் ஸ்டோரேஜ். கோ டு எஸ்பிஓ கிளவுட் ஸ்டோரேஜில் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளார போய் அப்லோடு த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணோம். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் நேம் என்ன பிளாட்ஃபார்ம்னா நம்ம ஃபேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, யூடியூபாங்கிறது செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கீ ரிமெம்பர், நம்ம என்ன இதில் நோட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஜெனிவலாக நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும், 10 ஹேஷ்டாக்ஸ் போட்டிருக்கணும், அப்புறம் இமேஜ் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அப்லோட் பண்ணோம். எந்த பிளாட்ஃபார்முங்கிற நேமு கிளியராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம
எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு ஃபேஸ்புக்கில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. நம்ம எப்போவும் மாதிரி எஸ்பிஓ போர்ட்டல் பேஜை லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணினா இப்படி தான் இருக்கும். அதில் எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸை கிளிக் பண்ணி லாகின் பண்ணணும். நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம போர்ட்டல் பேஜுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு எப்படி லாகின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கிட்டால் லாகின் ஆகிரும். லாகின் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குங்க. அதில் கோ டு டெஸ்க்டாப் போங்க. போனதுக்கப்புறம் அதில் இப்படி தான் இருக்கும். அதில் எஸ்பிஓ டாஸ்க்கு போனீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கும். எஸ்பிஓ ஃபீட்பேக் டாஸ்க் கண்டென்ட்னு இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டவுன்லோடுங்கிறது கீழே இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்க இந்த ஹேஷ்ட்ராக்ஸு பைனோட்டு எஜுகோஸ் இதோடது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இது கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணோம். இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் மாதிரி அந்த இமேஜை கொண்டு வந்து போஸ்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற இடத்துல இந்த நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும். என்ன இப்போ நம்ம கொடுக்க போகிறேன் பார்க்குறீங்களா, எஸ்பிஓ கம்பெனி இஸ் குட் கம்பெனி கம்பேரிங் டு அதர் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துடணும். உங்களுக்கு அது போஸ்ட் ஆயிரும். போஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடிட் ப்ரைவசியில் போய் நம்ம போஸ்ட்டு பப்ளிக்கில் தான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது நேமு, ஃபீட்பேக்கு, ஹேஷ்ட்ராக்ஸு, ஸ்பான்சர் லிங்க்கு, இமேஜ் எல்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த எடுத்து வச்சுருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணி அது போனீங்கன்னா அங்கே ப்ரைவேட் பப்ளிக்னு 2 ஃபோல்டர் இருக்கும். நம்ம பப்ளிக்கை கிளிக் பண்ணிவிட்டு கோ டு டாஸ்கில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேமுன்னு கேட்கும். அந்த இடத்துல இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் அங்கே ஃபேஸ்புக்குன்னு கொடுக்குறோம். இதே இன்ஸ்டாகிராம், சேட்டு இது எல்லாமே இதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து ஃபேஸ்புக்கு பதிவாக இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாகிராம், சேட்டில் பண்ணியிருந்தேன் சேட்டு அப்படின்னு கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன். இதில் மை ஃபீட்பேக்குன்னு கொடுத்துட்டு நம்ம என்ன ஃபீட்பேக் எழுதுகிறோமோ அந்த ஃபீட்பேக் எழுதிக்கணும். எஸ்பிஓ கம்பெனி இஸ் குட் கம்பெனி கம்பேரிங் டு அதர் ஆன்லைன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதுகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு 5 லெட்டர்ஸுக்கு மேலே ஒரு ஃபீட்பேக்கு டிஸ்கிரிப்ஷனில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சூஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அங்கே டெஸ்டிங்னு கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இமேஜை செலக்ட் பண்ணி கேலரியிலிருந்து செலக்ட் பண்ணி அந்த இமேஜை ஃபைலை சூஸ் பண்ணிங்கன்னா அது சூஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிருங்க. ஃபேஸ்புக்கில் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, சேட்டில் இந்த டாஸ்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. டாஸ்க் ஃபைல் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளூ டிக்கு இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக்கில் ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீட்பேக்கு இங்கே எடிட் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்களே அந்த ஃபைல் நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை கொடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படி அந்த ஃபைல் தான் கரெக்டான ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கலாம். சப்போஸ் தப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே ரெட் கலர் இது பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆகிரும். திருப்பி நீங்கள் ஃபைல் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஃபேஸ்புக்கில் வந்து இந்த டாஸ்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி.
இப்போது அவைலபிள் ஸ்டோரேஜும் நம்ம யூஸ் பண்ண ஸ்டோரேஜு எவ்வளோ இருக்குது ஜிபியில் இருக்குது அப்படிங்கிறது கீழே காமிச்சிரும். ஃபைல் அப்லோட் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்களா? நான் இப்போது ஃபேஸ்புக் எப்படி இந்த டாஸ்க்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் டாஸ்க் ஒர்க் பண்ணுறதுன்னு நான் ஈஸியாக சொல்கிறேன் சிம்பிளாக. ஃபஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் எஸ்பிஓ க்ளவுட் அக்சஸை கிளிக் பண்ணி இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ண இமேஜை கீழே இருக்க ஹேஷ்டேக்ஸு, அப்புறம் ஸ்பான்சர் லிங்க்ஸு, பை நோட்டு, எஜுகர்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு வரும். ஃபேஸ்புக்கில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜை போஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்க ஹேஷ்டேக்ஸு, ஸ்பான்சர் லிங்க்ஸ் போட்டுட்டு 5 லெட்டர்ஸுக்கு கம்மி இல்லாமல் எஸ்பிஓவை பற்றி ஒரு ஃபீட்பேக் எழுதிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு போஸ்ட் பண்ணிக்கிறோம். போஸ்ட் பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். அதை கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் க்ளவுட் ஸ்டோரேஜுக்குள்ளார போய் க்ளவுட் ஸ்டோரேஜுங்கிற இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு ஃபைல் அப்லோடுன்னு வரும். அந்த இடத்துல போய் நேம் இருக்கும். நேமில் வந்து நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமு, சேட்னா சேட்டுன்னு கொடுத்துறோம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் மை ஃபீட்பேக் நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் சூஸ் கேட்டகரியில் டெஸ்டிங்கை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சூஸ் ஃபைலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, போஸ்ட் பண்ண இமேஜை ஃபேஸ்புக்கில், அதை கொண்டு வந்து அந்த சூஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு கொடுத்துட்டா டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோதாங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.